வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நீட் எக்ஸாம பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நீட் எக்ஸாம பத்தின என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள சொல்றதுக்காக இந்த வீடியோ கிடையாது. நீட் எக்ஸாம்னா என்ன? அதோட புரிதல் என்ன? அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நீட் எக்ஸாம பத்தி வந்து நான் ஒரு சில பேர்கிட்ட கேட்ட வரைக்கும், அதற்கான புரிதலே வந்து நெறைய பெற்றவர்கள் கிட்ட இல்ல. இந்த நீட் எக்ஸாம் சில பேர் சொல்றாங்க, என் குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கிறதே வேஸ்ட்டு. இந்த நீட் வந்து எல்லாத்தையும் பாழாக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிற பெற்றவர்களையும் நான் பார்க்குறேன். அப்போனா நீட்டுனா என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான சரியான புரிதல் வந்து அவங்கக்கிட்ட இல்லை. சில பேர்லாம் நினச்சிட்டு இருக்காங்க என்ஜினியரிங் போகணுன்னா கூட அவங்க வந்து நீட் எழுதணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான சில மித்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் போடணும்னு நினச்சேன். ஸோ இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து மெடிக்கலுக்கு வந்து போகணும் அப்படின்னா, ஆல் இண்டியா லெவலில் இருக்க காலேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எய்ம்ஸ் மாதிரி காலேஜஸ்க்கு ஏஎம்பிஎம்டி அந்த மாதிரி வந்து தனியாக அவங்க யூனிவர்சிட்டி ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஜிப்மருக்கு போகணுன்னா அதுக்கு தனியாக எக்ஸாம், அது மாதிரி ஆல் இண்டியா காலேஜஸ்க்கெல்லாம் தனித்தனியாக வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருந்தது. இப்போது ஒரே எக்ஸாம் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா மெடிக்கல் காலேஜஸையும் பிடிஎஸ், ஆயுஷ், ஸோ இந்த மூணையுமே வந்து ஒரே கூரைக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த நீட் எக்ஸாமினேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ் இந்த மூணுமே வந்து 100% நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் வந்து போக முடியும். அது எய்ம்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஊரில் இருக்க காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, இந்த நீட் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அந்த காலேஜஸ்குள்ளே போக முடியும். ஸோ இப்போ இந்த நீட் எக்ஸாம் பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நீட் எக்ஸாமை வந்து யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +1 +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்து பாஸ் பண்ணின, அதாவது வந்து அதுக்கும் ஒரு கேட்டகரி இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியில் வந்து 50% வந்து பாஸ் பர்சன்டேஜ் இருக்கணும் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை பொறுத்த வரைக்கும். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பசங்களுக்கு வந்து 45% சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் கேட்டகரி, அது எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 40% வந்து பாஸ் மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 17 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட்னு ஒன்று இருந்தது, இந்த வருஷம் அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. 25 வயதுக்கு மேற்பட்டவங்களும் இந்த எக்ஸாமை எழுதலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இந்த அப்பர் ஏஜ் லிமிட்டையும் வந்து இதுலேருந்து தூக்கியிருக்காங்க. மெடிக்கல் சீட்ஸ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 65,000 சீட் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்குது அப்படின்னா, ஒரு 35,000 வந்து ப்ரைவேட் காலேஜ்லேயும் 30,000 வந்து கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸும் வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. ஸோ இந்த 65,000 சீட்டையும் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் நீட் மூலமாக மட்டும்தான் போக முடியும். இது மெடிக்கல் காலேஜுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பிடிஎஸ் காலேஜும் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. இந்த கேஸில் 40,000 ப்ரைவேட் சீட்ஸ் இருக்குது, அந்த காலேஜ் சீட்ஸ் இருக்குது. இது காலேஜ் சொல்லலை, நான் சீட்ஸு சொல்கிறேன். 65,000 சீட் சொல்கிறேன். அதில் 35,000 ப்ரைவேட் சீட்ஸு, 30,000 கவர்மெண்ட் சீட்ஸு. அதே மாதிரி இந்த ப்ரைவேட் காலேஜஸ், பிடிஎஸ் காலேஜஸ் வந்து கிட்டத்தட்ட 40,000 ப்ரைவேட் சீட்ஸ் இருக்குது, 4,000 கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது. இந்த எல்லா சீட்டுமே வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி மட்டும்தான் வந்து இந்த மெடிக்கல் காலேஜஸ்குள்ளே போக முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸை வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸாமை வந்து NTA, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு குரூப் தான் வந்து நடத்துகிறாங்க. இந்த சிலபஸ் வந்து என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NCERT அப்படிங்கிற சிலபஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஜென்ரலாக CBSE ஸ்கூல்ஸ் பசங்க வந்து படிக்கிறதே வந்து இந்த NCERT புக்ஸை தான் வந்து படிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்துலையும் நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஊரில் வந்து NCERT புக்கை விட நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் வந்து நம்ம ஊர் புக்கு வந்து NCERT புக்கை விட பயங்கரமாக வந்து அந்த சிலபஸ் எல்லாம் குறைச்சி இதை படித்தா போதும், அதை படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராலெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, NCERT புக்கை விடவே அந்த புக்கே வந்து நல்ல விதமாக ரிஃபைன் பண்ணி இன்னுமே வந்து பசங்களுக்கு நாலேஜ் வர மாதிரியான புக்ஸை வந்து அவங்க போர்ட்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த
நீட் எக்ஸாமுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா +1 அண்ட் +2 நம்மெல்லாம் வந்து படித்து வர்ற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் படித்து வர காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா +1 சிலபஸே வந்து பாதி டீச் பண்ண மாட்டாங்க. ஒரு செப்டம்பர் அக்டோபர் வர்றப்பவே வந்து +2 சிலபஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா +1 +2 2 வருஷத்தில் இருந்தும் வர பாடத்தில் இருந்து தான் வந்து இந்த கேள்விகள்லாம் கேட்கப்படும். ஸோ மொத்தமாக எத்தனை கேள்விகள் வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கேள்விகள் 180 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 180 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் 4 மார்க் இருக்குது. தப்பாக ஆன்சர் பண்ணால் அதிலிருந்து ஒரு மதிப்பெண்ணை வந்து குறைச்சிருவாங்க. தட் இஸ் கால்ட் இஸ் த நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து மொத்தமாக 180 கொஸ்டின்ஸு. ஸோ டோட்டல் மார்க் வந்து 720 மார்க்ஸு. இந்த 720 மார்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களோட ஆல் இண்டியா ரேங்க் வந்து கிடைக்கும். அதை வச்சு தான் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக இவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீட் அலாட்மெண்ட்ஸ்லேயும் நிறைய பிரிவுகள் இருக்குது. அதை பற்றி தான் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை பற்றின புரிதலும் நிறைய பேருக்கு இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஊரில் இருக்க பசங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்காம போயிடும், வெளி மாநிலங்களில் இருக்கவங்க வந்து நிறையா வந்து இங்கே வந்து சேர்ந்துருவாங்க, படிக்க வந்துடுவாங்க, நம்ம ஊர் பிள்ளைகளுக்கே வந்து சீட் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து உண்மை கிடையாது. எப்படி இதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 100% சீட்டில் வந்து 15% ஆல் இண்டியா கோட்டா, ஓகேவா, 15% வந்து ஆல் இண்டியா கோட்டா. அதாவது டாப் ரேங்கிங்கில் வர பசங்க, இப்போ நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் டாப் ரேங்கிங்கில் வந்தேன்னா நான் டெல்லியில் போய் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெல்லியில் இருக்க ஒரு பையன் சென்னையில் படிக்கணும்னு ஆசைப்பட்டா இங்கே வந்து படிக்கலாம். அதாவது டாப் ரேங்கிங்கில் வர்றவங்களுக்கு அந்த 15% வந்து ஆல் இண்டியா கோட்டா, நீங்கள் எங்கே வேணால் போய் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மிச்சம் இருக்க 85%, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% சீட் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 3000 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 2600 சீட் வந்து எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. அதாவது 85% ஆஃப் த சீட்டை வந்து ஸ்டேட்டுக்கு அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. மிச்சம் இருக்க 15% ஆஃப் த சீட் தான் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபில் பண்ணுவாங்க. இதில் இருக்க இந்த 85% சீட்டும், அதாவது வந்து ஒரு 2400 சீட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2400 சீட்லேயுமே கோட்டா உண்டு, அதாவது வந்து ரிசர்வேஷன் உண்டு. அதில் வந்து 73% வந்து ரிசர்வ்ட் கேட்டகரியில் வந்துடும். பிசிக்கு வந்து 30%, எம்பிசிக்கு வந்து 20%, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு இவ்வளோ, எஸ்டிக்கு வந்து இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ்டு கிட்டத்தட்ட 73% வந்து ரிசர்வ்டு கேட்டகரியில் போயிடுது. அன்ரிசர்வ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 17% ஆஃப் த சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து இந்த கவுன்சிலிங்கில் வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். நீட் அப்படிங்கிறதுல வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தவறாக தெரிஞ்சிட்ருக்க ஒரு சில விஷயம் அப்படின்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் இதை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து சில பேர் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இவ்வளோ பணம் கொடுங்க, நான் உங்களுக்கு மெடிக்கல் சீட் வாங்கித்தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ப்ரைவேட் காலேஜஸில் வந்து நம்ம வாங்கிடலாம் மெடிக்கல் சீட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்லாம் வந்து நிறைய பேர் எங்ககிட்ட சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும், இந்த மெடிக்கல் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ரெக்கமெண்டேஷனும் செல்லாது. நீங்கள் எந்த பணத்தை கொடுத்தும் வந்து இந்த சீட்டை வாங்க முடியாது. கம்ப்ளீட்டாக வந்து இந்த நீட் எக்ஸாம் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பிடிஎஸ்ஓ இல்லை எம்பிபிஎஸ்ஓ இல்லை ஆயுஷோ வந்து ஜாயின் பண்ண முடியும். வெட்னரிக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெட்னரியில் வந்து டாப் 15% ஆஃப் த ரேங்கிங்கில் வர்றப்போ இந்த 15% ஆஃப் த அலாட்மெண்ட் வந்து நீட் மூலமாகவும் 85% வந்து அந்தந்த ஸ்டேட் எக்ஸாம்ஸ் மூலமாகவும் வந்து வெட்னரி அட்மிஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். யாராவது வந்து பணம் கொடுத்து நான் உனக்கு சீட் வாங்கித்தரேன் அப்படின்னு சொன்னால் அது கம்ப்ளீட்டாக போய், ஏன்னா நீட் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் இந்த காலேஜஸ்குள்ளே நீங்கள் போக முடியும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம என்னென்னா, இப்போ வந்து பசங்களை வந்து ஏமாத்துறாங்களா இல்லை எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியல.
ஒரு வருஷத்துக்கு வந்து 2 வாட்டி இந்த நீட் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரப்போசல் தான் இருந்தது. ஆனா நெறைய பேரு அத உண்மை அப்படின்னு நம்பிட்டு இன்ன வரைக்கும் அத வந்து அப்ரூவ் பண்ணல கவர்மெண்ட். இன்ன வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அப்படியே வந்து 2 வாட்டி கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரப்போசல் எடுத்தாலும், இது இனி வர வருடங்கள்ல தான் அத பண்ணுவாங்களே தவிர, இந்த வருஷம் ஒரே ஒரு வாட்டி இந்த வர செப்டம்பர் 13ஆம் தேதி தான் வந்து இந்த நீட் எக்ஸாம் நடக்க போகுது. அதுவும் வந்து நான் நெறைய பேர் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி 2 வாட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. நான் இப்போ இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதை எழுதிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் இந்த நீட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபாரின் நேஷனல்ஸ் வெளிநாடுகளில் இருந்து நம்ம ஊரில் வந்து மெடிக்கல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பசங்களும் இந்த நீட் எக்ஸாம் எழுதி தான் காலேஜில் சேர முடியும். அதே மாதிரி இந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு அலாட்மெண்ட் இருக்குது. அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு காலேஜ்லேயும் இல்லை. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் தான் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸில் தான் வந்து ஒரு 5 காலேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் மட்டும்தான் இருக்குது. அதை வந்து அதையும் வந்து சில டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இந்த நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போது இந்த நீட் எக்ஸாம் டிப்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க எழுதுகிற குழந்தைங்களுக்கு, இல்லை இனி வர எழுத போகிற குழந்தைங்களுக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து என்சிஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம புத்தகத்திலேயே வந்து சில டாப்பிக்கை என்சிஆர்டியை விட டீப்பாக கொடுத்துருந்தாலுமே, நம்ம என்சிஆர்டி இந்த சிபிஎஸ்சி வந்து ஆல் ஓவர் இந்தியா ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்சிஆர்டி புக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து பல விஷயங்கள் வந்து முன்ன பின்ன வந்து சர்ச்சையாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த நீட் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க, இது என்ன அப்படிங்கிற புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஊருக்கு என்னமோ நமக்கு அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 2006 வரைக்கும் வந்து தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 6லேருந்து 2016 வரைக்கும் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுமே இல்லாமல் நம்மளோட மார்க்ஸ் அக்ரிகேட்டை மட்டும் வச்சு தான் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ் நம்ம ஊரில் இருக்க மெடிக்கல் காலேஜை வந்து சீட்ஸை வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போவும் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு ஒன்று, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஒன்று, அந்த மாதிரி தனித்தனி எக்ஸாம் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி பல ஊர்கள்லேயும் வந்து பல ஸ்டேட்ஸ்லேயும் வந்து நிறைய குளறுபடிகள்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்து மருத்துவத்துறைங்கிறது வந்து ஒரு முக்கியமான அதனால் முக்கியமான துறை, உயிர் காக்கும் துறை. அதனால் அதில் வந்து குவாலிட்டியான பசங்களை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் வந்து இந்த நீட் வந்து கொண்டு வரப்பட்டது. இதை வந்து தப்பான முறையிலையோ இல்லை இதோட சாதகம் பாதகம் நிறைய இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே வந்து சாதகம் பாதகம் இருக்குது. இப்போ வந்து நார்மலாக நீட் எக்ஸாம் இல்லாமல் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுமே இல்லாமல் வெறும் மார்க்கை மட்டும் வச்சு தான் வந்து மெடிக்கல் சீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறப்பவும் சிட்டியில் படிக்கிற பசங்களுக்கு அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்க தான் செய்யுது. கரெக்டாக? ஏன்னா இப்போ நானே வந்து ஒரு பயாலஜி சொல்லிக் கொடுக்குறேன், ஃபிசிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன், கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்குறேன். என்ன போய் டக்குன்னு நீட் எக்ஸாம் எழுத சொன்னீங்கன்னா என்னால் வந்து அந்த நீட் எக்ஸாமில் அந்த ஓப்பன் கேட்டகரியில் போய் சக்சீட் ஆக முடியுமானே எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படிங்கிறப்போ என்னென்னா, நீங்கள் என்ன தான் அந்த கான்செப்டை படிச்சிருந்தாலும் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்து, ஏன்னா 180 கொஷின் கொடுக்குறாங்க. ஒரு கொஷினுக்கு வந்து 4 மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. 180க்கு 180 நிமிஷம், அதாவது 3 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அந்த டைம்குள்ளார அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். மோர் அண்ட் மோர் ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த எக்ஸாமை வந்து நல்ல விதத்தில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் வந்து எக்கனாமிக்கலி அப்வர்ட் கிளாஸில் இருக்கவங்களுக்கும், சிட்டியில் இருக்கவங்களுக்கும், கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்க்கு வந்து போய் கற்றுக்கிறவங்களுக்கும் அதிகமான அளவில் கிடைக்கிது. ஆனால் அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து கிடைக்கிறது இல்லை. இதுதான் வந்து பாகுபாடு அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இதில் இருக்க பாகுபாடு வந்து இதுதான். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி வந்து இந்த வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க இந்த வருஷம் நம்ம எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, கோவிட்னால வந்து நீட்டே நடக்காது அப்படின்னு. இந்த வாட்டி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருந்தது பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஆனால் நிறைய பேர் எக்ஸாமே வந்து நடக்காது இந்த வருஷம் அப்படின்ற நினைப்பில் வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டவங்களையும் நான்
கண்கூட பார்த்துட்டேன். ஸோ தேவையில்லாத வதந்திகளையும் வந்து ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாத சில விஷயங்களையும் நம்பி, இல்லை இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு நினச்சி தயவு செய்து உங்கள் கனவுகளை வந்து வீணடிக்காதீங்க. இப்போத்துலேருந்தே வந்து படிக்கிறப்போ நல்ல தெளிவாக படிங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, நம்ம கவர்மெண்ட்டும் சரி, இன்னும் வந்து இந்த அரசு பள்ளிகளோட தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு சில வழிகளை வந்து உண்டு பண்ணுங்க. இப்போ 11வது 12வது வகுப்புகளில் இருக்க மாணவர்களுக்கு வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறாங்க. பசங்க வந்து ஆன்லைன் லேர்னிங் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அரசு பள்ளிகளில் படிக்கிற பசங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் போய் சேருது, அவங்க எந்த அளவுக்கு அவங்களால படிக்க முடியுது, அடிப்படை வசதிகள் வந்து எப்படி இருக்குது, இப்போ அவங்களையும் இவங்களையும் வந்து ஒரே பெஞ்சில் நீங்கள் நிற்க வச்சிங்கன்னா அவங்களால அது எப்படி வந்து ஏறி தாண்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்க தான் செய்யுது. இன்னொரு விஷயம் வந்து இந்த வீடியோவில் வந்து இது ஒரு பெரிய வீடியோவாக போயிடுச்சு. பட் இது வந்து ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங்க்கு வந்து ஆஸ் யூஷுவல் உங்கள் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்கை வந்து 200க்கு குறைச்சி எப்போவும் நம்ம மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்கு எப்போவும் வந்து இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் வந்து கவுன்சிலிங் மூலமாக தான் வந்து இன்ஜினியரிங் சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஜேஇ நீங்கள் எழுதினா தான் இன்ஜினியரிங்கும் வரணுமா அப்படின்னா கிடையாது. ஜேஇங்கிறது வந்து ஐஐடிஸ், என்ஐடிஸ் அந்த மாதிரி நேஷனல் லெவல் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜேஇ எக்ஸாம்ஸ் தேவைப்படுது. பட் வந்து நம்ம ஸ்டேட் லெவலில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜில் இந்த இன்ஜினியரிங் காலேஜில் சேரணுன்னாலும் அது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா, இனியும் சொல்கிறேன், அடுத்த வருஷம் வந்து இந்த நீட்டெல்லாம் போராட்டம் நடக்குது, கேன்சல் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தயவு செய்து மண்டையில் வச்சுக்காதீங்க. நீங்கள் போடுற எஃபர்ட்டை தயவு செய்து போட்டுக்கிட்டே இருங்க. இருக்கிறதும் இல்லாததும் அது வந்து நம்ம கையில் கிடையாது. அது வந்து அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இனிமேல் தான் பார்க்கணும். பட் நீங்கள் வந்து இந்த எஃபர்ட்டை வந்து தயவு செய்து படிக்கிறப்போ தெளிவாக படிங்க. இந்த என்சிஆர்டியை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. அந்த டாபிக்ஸை பார்த்து என்ன அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஆரம்பத்தில் இருந்தே 11th சிலபஸை வந்து ஒமிட் பண்ணாமல் 11த்தையும் சேர்த்து படிக்கணும். ஏன்னா 11th 12th ரெண்டையும் சேர்த்து தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் இன்னும் ஏதாவது ஒரு பயனுள்ள தகவலை எடுத்துகிட்டு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.